வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம வேவ் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கம்பல்சரி நீங்கள் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் மோர் வாலட்டைலில் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுடைய அடுத்த மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 ஆப்ஷன்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் இது ஏ இங்கே நடந்தது நம்ம 4ன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இதில் ஏ முடிஞ்சு இப்போ பி போயிட்டு மார்க்கெட் இங்கேருந்து சி வரணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் எதிர்பார்க்குறாங்க. இது 3800 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குன்னா, இது இந்த ஆப்ஷன், இதுக்கு பேர் நம்ம ஆப்ஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். இதுதான் மார்க்கெட்டில் எல்லாருமே எதிர்பார்க்கறது. ஸோ இங்கேருந்து ஒரு ப்ரைஸ் போய் ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட 5200 அந்த லெவல் ரீச் ஆகும்போது மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆக ஆரம்பிக்கணும். அல்லது இங்கேருந்தே மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறினா கூட இந்த சிபேவை ஆக்டிவேட் பண்ணி மார்க்கெட் கீழே பெருசாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஆப்ஷன் 2, நாட் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நமக்கு மார்க்கெட் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சரை 3 ஸ்விங்ஸில் மார்க்கெட் முடிச்சிடும். அது பிரகாரம் இந்த இடத்துலையே நமக்கு மார்க்கெட் ஏபிசி கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, அதனால தான் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பை ஸ்ட்ரெச்சர் எதிர்பார்த்தோம். அந்த பை கம்ப்ளீட் ஆகிட்டு செல் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ பை மார்க்கெட்டில் நடந்துட்டுருக்கு. இப்போ அது பிரகாரம் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு செகண்ட் வேவ் முடிஞ்ச கால்குலேட், இப்போ நமக்கு தேர்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகணும். இந்த தேர்ட் வேவ்ல நமக்கு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ஷார்ட் ஃபால் கொடுக்கணும். இங்கேருந்து மார்க்கெட் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து அந்த தேர்ட் வேவ் எடுக்கும். இது லைஃப் டைம் ஹையும் உடைக்கலாம், அல்லது ஷார்ட்டனாக மார்க்கெட் இப்படி பிரேக் அவுட்டும் பண்ணலாம். 2 ஆப்ஷனும் மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக இந்த கால்குலேஷனில் தான் வருதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, எஸ், மேபி இது நமக்கு ஏ, பி அண்ட் தென் இது சிலையும் முடியலாம். ஓகேங்களா. அதாவது இது ஃபுல்லாக ஏ முடிஞ்சிட்டு இது ஃபுல்லாக பிக்குள்ளே ஏபிசி முடிஞ்சிட்டு சி வேவும் வரலாம் ஆப்ஷன் 1ல். பட் நமக்கு இங்கே இப்போ நம்ம எதிர்பார்க்கறது 1, 2, 3, 4, 5 1 முடிஞ்சிட்டு ஏபிசி செகண்ட் வேவ் முடிஞ்சிருச்சு. 1, 2, 3, 4, 5 ஃபர்ஸ்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகிடுக்கு. இங்கேருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இப்படி டைரக்டாவோ அல்லது ஸ்லைட்டாக இப்படி ஏபிசி கரெக்டோ ஆகும். இந்த லோவை மார்க்கெட் பிரீச் பண்ணாத வரைக்கும் நம்ம எனி பை செட்டப் நம்ம பை எடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு அப்சைட் ரேலி கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும். இதோடைய டார்கெட் மினிமம் 5300 அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, ஒருவேளை இது ஏபிசியாக இருந்தால் கூட இந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல புக்கிங் ஏரியாவாக அமையும். அப்போ ப்ரைஸ் எவ்வளோ தூரத்துக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக நேற்று கூட நாங்கள் செல் செட்டப் இங்கே ஏதாவது கிடைத்தால் போகணும். ஆனால் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ செல் செட்டப் வந்தால் செல் தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஃபோக்கஸ். இப்போ இந்த இடத்துல அந்த கம்ப்ளீட் முடிஞ்சனால இங்கே இப்படி ஒரு ஸ்ட்ரெச்சர் வரணும். வரும் பொழுது இல்லை மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே புஷ் பண்ணிட்டான், இங்கே புஷ் பண்ணிட்டாலும் திருப்பி இந்த ஸ்ட்ரெச்சர் வரும். இந்த ஸ்ட்ரெச்சர்ல இருந்து தான் மார்க்கெட் மேலே போகும். ஒருவேளை இது மேலே போயிடுச்சு, ஒரு உதாரணமாக இந்த ஹையை இன்னும் பிரீச் பண்ணலை மார்க்கெட்டு, ஒருவேளை இதை மேலே போய் மார்க்கெட் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்ஷன் வரான் அப்படின்னா இது 3 டிரைவ் ஸ்ட்ரெச்சரில் மார்க்கெட் அமையும். ஏற்கனவே 3 டிரைவ் ஸ்ட்ரெச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த இடம் ப்ரைஸ் இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், ப்ரைஸ் இங்கே தேர்ட் டிரைவ்லேருந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னும். அந்த தேர்ட் வேவ் எடுக்கும்போது அந்த டிரைவ் ரொம்ப சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் இங்கேருந்து நல்ல அக்ரஸிவான மூவ்மெண்ட்டை கொடுத்துச்சு. ஓகேங்களா. இது நவம்பரில் அந்த ரேலிக்கு முன்னாடி கிடைச்ச பொசிஷனாக இருந்தது. இப்போ அதே கான்செப்ட் தான். இப்போ ப்ரைஸ் நமக்கு இங்கேருந்து கரெக்ட் ஆகக்கூடிய மார்க்கெட், அதாவது இங்கேருந்தே கரெக்ட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஓகே. இது வந்து சப்போர்ட் லெவலா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கரெக்ட் ஆகக்கூடிய மார்க்கெட் அதிகபட்சம் கீழ வந்து 8000 4800க்குள்ள கரெக்ட் ஆகும். ஓகேங்களா? அததான் நம்ம லாஸ்ட்லேருந்து சொல்றோம். ஒருவேள அவ்ளோ கரெக்ட் ஆகல அப்டின்னா கூட பிரைஸ் கிட்ட வரலாம். கிட்ட வரலான்னா எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் வரும். அப்ப பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 870, 880ல கூட மார்க்கெட் கரெக்ட் ஆயிடும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு கரெக்ஷன மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டா, பிரைஸ் வந்து மேல போகும். இது வந்து ஒரு கம்ப்ரஸ் ஆயி மார்க்கெட் மேல போகும். கொஞ்சம் ஸ்லோவா மார்க்கெட் இங்க போய் ரீச் பண்ணோனே, திருப்பி ஒரு கரெக்ஷன் வந்து இப்படி போய் கம்ப்ளீட் ஆகும். ஆல்மோஸ்ட் இது 2 ஈக்குவலாவும் முடியறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ஒருவேள மார்க்கெட் வந்து லைட்டா இப்படி மேல போய் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு கீழ வரும்போது 3 டிரைவ் ஆக்டிவேட் ஆகும். ஒருவேளை இங்க சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் ரொம்ப அக்ரசிவ் வேவாக இந்த லைஃப் டைம் ஹைய ஈஸியா பிரேக் பண்ணிட்டு ஒரு நியூ செட்டப் 6200 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிள்ஸ் கிரியேட் ஆகும். பட் இதெல்லாம் அடுத்த பெரிய ஸ்டோரி. இப்ப கரண்ட் ஸ்டோரியில என்ன பார்க்கணும்னா, ஒரு ஷார்ட் டெர்ம் செல் செட்டப்ப நம்ம பார்க்கலாம். இங்கருந்து இப்படி ஒரு கரெக்ட் ஆகும். பட் இந்த மெயினா இந்த சப்போர்ட்ட மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. இத பிரேக் பண்ணிட்டா, நமக்கு மார்க்கெட் நல்லாவே கீழ இறங்கும். ஸோ இதுதான் உடைக்கணும்னு அவசியம் இல்ல. நமக்கு இந்த பாயிண்ட்ட பிரேக் பண்ணிட்டாவே, மார்க்கெட் வந்து கீழ வரதுக்கான பாசிபிள்ஸ் நல்லாவே தெரியும். இத உடைக்காம வந்து இங்க சப்போர்ட் எடுத்துட்டா, நமக்கு இங்கருந்து மார்க்கெட் டிரைவ நீங்க எதிர்பார்க்கலாம் கோல்டு. பட் ஜியோபாலிடிக்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்ப வந்து கொஞ்சம் எதுவும் பெருசா எஸ்கலேட் ஆகாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த இஷ்யூஸ் அப்படியே ஹோல்ட் ஆகுறனால, ஸ்லோ ப்ராசஸ்லயும் நடக்கும். ஸோ இப்ப என்னன்னா, நமக்கு வந்து செல் ஃபர்ஸ்ட். ஓகே. இந்த செல்லுக்கு இங்க வந்து கம்ப்ளீட் ஆகணும். 4880 அந்த லெவல் வச்சுக்கங்க. ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ் வரும். அதுலேருந்து 4800க்குள்ள நமக்கு ஒரு சப்போர்ட் வந்து மார்க்கெட் கிரியேட் ஆனா, இங்கருந்து கொஞ்சம் அக்ரசிவ் ரேலிய நீங்க எதிர்பார்க்கலாம். இது நமக்கு நல்லாவே மினிமம் 5300 கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும். அதையும் கிராஸ் பண்ணி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கக்கூடாது. எடுத்துருச்சு அப்படின்னா, இது கண்டிப்பா தேர்ட் வேவ் தான். நல்லா அக்ரசிவா மேல போகும். இது கீழ வரதுக்கான பாசிபிள்ஸ் ரொம்பவே கம்மியாயிடும். திருப்பி இங்கருந்து வரக்கூடாதா 5300லேருந்து அப்படின்னா, சான்ஸ் இருக்கு. பட் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மார்க்கெட் ரொம்ப அக்ரசிவான மூவ்மெண்ட்ட ஸ்டார்ட் அப் பண்ணிடுவான். ஸோ, அப்ப நமக்கு லைஃப் டைம் ஹை இன்னொரு முறை மார்க்கெட் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து நெறைய இருக்கும். அப்பதான். ஸோ, நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இதுதான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இங்க ஷார்ட் டெர்ம் செல் உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைச்சுச்சுன்னா, நீங்க தாராளமா ஷார்ட் டெர்ம் செல்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. பிரைஸ் கீழ வரும். ஒரு இதுவே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் ஸ்டாப் இங்க வந்து மார்க்கெட் வாலடைல் ஆனனால கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமா தான் இருக்கும். ஓகே. நார்மலா நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ், 12 பாயிண்ட்ஸ்ல மார்க்கெட் வந்து என்ட்ரீஸ் கிடைக்கும். இப்பல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ஸ்டாப் வந்து மார்க்கெட்ல இருக்கு. பட் அது இல்லாம நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஷார்ட் டெர்ம்ல நம்ம எப்ப செல் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் டெர்ம்ல எடுக்கலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப பிரைஸ் வந்து நான் வந்து 15 மினிட்ஸ் சார்ட்ல காட்டுறேன். ஸோ பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து அக்ரசிவா வந்து மார்க்கெட் வந்து இப்படி மேல புஷ் பண்ணி போயிட்டு இருக்கான். இந்த ட்ரெண்ட மார்க்கெட் வந்து ஒரு ஒரு வெட்ஜஸ் ட்ரெண்ட் மாரி மார்க்கெட் கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப வந்து இந்த மல்டி சப்போர்ட் லெவல்ட்ட தான் பிரைஸ் வந்து நிக்குது. கரெக்ட்டுங்களா? இந்த மல்டி சப்போர்ட் லெவல நல்லா ஸ்ட்ராங்கா மார்க்கெட் பிரேக் பண்ணணும். அதாவது கிட்டத்தட்ட 4985க்கு கீழ பெட்டர் வந்து 65 965 மார்க்கெட் உடைக்கணும். அப்போ 4985 ஆர் 65க்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, திருப்பி ஒரு கரெக்ட் ஆயிட்டு அந்த ஃபால் வரும். இது கொஞ்சம் நல்லா மூவ்மெண்ட்டா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இத உடைக்கும்போது செல் போறது, இங்கேயே நீங்க செல் பண்றதுங்கிறது அக்ரசிவ் மோட். இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது, இந்த இடத்துல செல் ட்ரை பண்றது அப்படிங்கிறது வந்து, கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த டார்கெட்ட மார்க்கெட் ரீச் பண்ணும். 4880யோ அல்லது 4800க்குள்ளேயோ மார்க்கெட் வந்து ரீச் ஆயி, தென் இதே மாரி ஒரு நல்ல சப்போர்ட் கிரியேட் ஆகும்போது தான் நமக்கு அந்த தேர்ட் ரேலிய மார்க்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் உண்டு. இப்ப நம்ம சொன்ன இந்த எல்லா கான்செப்ட்டுமே வந்து சில நேரம் மாறி
தவறா வரதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அதனால ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. நாங்க இங்க ட்ரேட் பண்ணவும் உங்களுக்கு நாங்க பெருசா வந்து பை செல் சிக்னல்ஸ் நாங்க சொல்லல. மார்க்கெட் இப்படிலாம் டைரக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற தான் சொல்றோம். இது எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக. ஸோ நீங்க கால் எடுக்கிறது உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல தான் நீங்க எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் மானிட்டரியா நீங்க அதில வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். அது இல்ல, நான் போடல அப்படின்னா, நீங்க இந்த ட்ரேட, இந்த வீடியோஸ நீங்க ஒமிட் பண்ணிக்கணும். எங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. ஸ்டாப் யூஸ் பண்ணா மட்டும் நீங்க எங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.